அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். செல்வ வளம் தரும் சிவராத்திரி விரதம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு பல சிறப்பு நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி என்று நம் கண் விழித்து அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு செல்வ வளத்தோட மதிப்பு மரியாதையோடு வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெறும். மகா சிவராத்திரி எந்த தேதியில் வருது? இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இரவு முழுவதும் கண் விழித்து நாம் அவரை தரிசித்த பலனை நிச்சயமாக நாம் பெற முடியும். எந்த தேதியில் மகா சிவராத்திரி வருது, எந்த நேரத்தில் நாம் வழிபட்டால் 100% பலனை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செல்வ வளம் தரும் சிவராத்திரி விரதம் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் 2 இருக்குது. ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேர்களும் பெறலாம் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டா வாழ்க்கையில் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப 2 வழிபாடுலையுமே இரவு வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புனிதமான நவராத்திரியில் சிவனை தரிசனம் செஞ்சோம்னா செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திண்ணமான வாழ்க்கையில நாம் வாழ முடியும். சிவராத்திரி இரவில் தூண்டா மணிவிளக்கில் உள்ள திரியை தன் மூக்கால் தூண்டிய எலி ஒன்று மறுபிறவியில் மன்னனாக பிறந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி விழா மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 புதன்கிழமை அன்று வருது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க முடியும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவபெருமானோட பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே ஒரு நாளில் நீங்க வழிபட்ட பலன் ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. சிவராத்திரி என்று ஆண்கள் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக வருடத்தில் முழுவதும் வழிபட்ட பலனை பெறலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலுமே சிவன் கோயிலில் சிவாலயங்களுக்கு பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணிக்காலம் எனப்படும் அந்த நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்குரிய அந்த ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் நாம் வழிபட்டால் சீரும் சிறப்புமாக செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும். இது போன்ற கோயிலில் நாம் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் முருகர், நந்தி, சிவபெருமான், உமையம்மை இவங்க அத்தனை பேரையுமே வழிபாடு செஞ்சுட்டு கடைசியாக சிவனை நாள் முழுவதும் தூங்காமல் கண் விழித்து 4 கால பூஜையிலையுமே நாம் வழிபட்டோம்னா எதிர்ப்புகள் அகலும், இன்னல்கள் தீரும், மதிப்பு மரியாதை உயரும், மகத்தான வாழ்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கப்பெறும். உமாதேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை தன்னுடைய திருக்கரங்களால் மூடியதால் உலகமே இருளால் சூழப்பெற்றது. அந்த நாள் தான் சிவராத்திரின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டது. அன்று இரவில் ஒளி வேண்டி தவித்த தேவர்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்த சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்ததாகவும் கருதப்படுது புராணங்கள்ல. அதனால இருள்மயமான வாழ்க்கை ஒளிமயமாக மாற எல்லாருமே இந்த விரதத்தை மகா சிவராத்திரி என்று நீங்க மேற்கொண்டு சிவனை வழிபாடு செய்யுங்க. கங்கையை தலையில் சூடிய மங்கை உமாதேவியோடு காட்சி தரும் சிவபெருமானை வழிபட உலகெங்கும் ஏராள மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான நாள் அந்த சிவராத்திரி. நம்ம என்ன கேட்டாலுமே அவரை நாம் வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக எவர் ஒருவர் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமான நிலைக்கு போனாலுமே சிவனோட
பாதத்தை நம்ம பற்றி கொண்டோம்னா நிச்சயமாக உயர்வான நிலைக்கு போக முடியும். மகா சிவராத்திரி என்று உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, அங்க அவரை வழிபாடு செய்யுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈசனை நினைத்தும் பூஜித்தும் அவர் பெயரை வாசித்தும் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செஞ்சோம்னா பாவம் விலகும். அர்ச்சனை செய்தால் பிரச்சனை அகலும். விரதம் இருந்தால் வெற்றி கிடைக்கும். நல்லது நடக்க நமசிவாய மந்திரத்தை நீங்க உச்சரிங்க. நிச்சயமாக சிவனுக்குரிய விருப்பமான இலை வில்வ இலை. அந்த வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் வெற்றிக்கனியை நாம் நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். இப்ப சிவராத்திரி இரவு முழுவதும் எங்களால வழிபாடு செய்ய முடியல, எங்களால் அவ்வளவு நேரம் முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா 26ஆம் தேதி இரவு 11:30 மணிலேருந்து நள்ளிரவு 1 மணி வரை அந்த நேரத்தில் நீங்கள் கண் விழிங்க. நிச்சயமாக அந்த நேரத்தில் எப்படி திடீர்னு தூங்கிட்டு எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயதானவங்க வந்து அந்த நாள் முழுவதுமே இரவு முழுவதும் முழிச்சிருக்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு தானே, அந்த டைமில் கொஞ்சம் முன்னாடி அலாரம் வச்சு கூட எந்திரிங்க. 11:30லேருந்து 1 மணி வரை அந்த நேரத்தில் லிங்கோத்பவர் காலம். அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நற்பலன்கள் ஏராளம்.